ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, கோச்சார குரு பகவானால் ஏற்படும் யோகங்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். நவ கிரகங்களின் இயக்கமே மனித வாழ்வில் ஏற்றத்தையும் இறக்கத்தையும் ஏற்படுத்துகிறது. கிரகங்களின் இயக்கத்தில் குருவின் செயல்பாட்டிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. மனிதர்கள் வாழ்க்கையில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்வுகளுக்கும் குரு பலம் அவசியம். நவ கிரகங்களில் முதன்மையான சுப கிரகமான குரு பகவான் ஒருவரின் ஜனன ஜாதகத்தில் பலமாய் அமைந்திருந்தால் மட்டுமே வாழ்க்கை சுபிட்சமாகவும் மகிழ்ச்சிகரமானதாகவும் இருக்கும். தனக்காரகனாகவும் புத்திகாரகனாகவும் விளங்கும் குரு பகவான் மங்களகாரகனாகவும் புத்திரகாரகனாகவும் இருக்கிறார். இறை வழிபாட்டிற்கும் ஞானத்திற்கும் குரு பகவானே காரகனாகிறார். இவர் தான் நிற்கும் இடத்திலிருந்து 5, 7, 9 ஆகிய இடங்களை பார்வை செய்கிறார். குரு நின்ற வீட்டில் அதிக நற்பலன்களை கொடுப்பதில்லை என்றாலும் பார்வை செய்யும் இடங்கள் ஏற்றம் பெறுகின்றன. குரு பார்க்க கோடி புண்ணியம் என்பது ஆன்றோர் வாக்கு. எத்தனையோ தோஷம் இருந்தாலும் குரு பார்த்தால் விலகிவிடும். குரு உச்சம் பெற்று கடகராசியில் சஞ்சரிக்கும் போது 12 வருடத்திற்கு ஒரு முறை பூக்கும் குறிஞ்சிப்பூ பூக்கிறது. சிம்மத்தில் சஞ்சரிக்கும் போது மாசி மகாமகம் கொண்டாடப்படுகிறது. கும்பராசியில் சஞ்சரிக்கும் போது கும்பமேளா கொண்டாடப்படுகிறது. குரு திசை ஒருவருக்கு நடைபெற்றால் ராஜாவின் திசை நடப்பதாகவே சொல்லுவார்கள். வலுப்பெற்று அமைந்த குரு திசை ஒருவருக்கு இளமையில் நடைபெற்றால் அவர் கல்வியில் சாதனை மேல் சாதனை செய்வார். திருமண வயதில் நடைபெற்றால் சிறப்பான மன வாழ்க்கை, தொழில் ரீதியாக மேன்மை, பொருளாதார உயர்வு ஏற்படும். இறுதி காலத்தில் நடைபெற்றால் புத்திரர்களால் உயர்வு, சமுதாயத்தில் பெயர் புகழ் உண்டாகும். பலமிழந்து அமைய பெற்ற கிரகங்களின் மீது குரு பார்வை இருந்தால் அவற்றின் தோஷங்கள் விலகி பலமுள்ளதாக மாறிவிடும். குரு தனித்து இருப்பது நல்லதல்ல. குரு நின்ற இடம் பாழ் என்பார்கள். அதுவே குரு கிரக சேர்க்கையுடன் அமைந்தால் அந்த இடம் பலம் வாய்ந்ததாக மாறுகிறது. காலபுருஷ தத்துவப்படி குரு 9, 12 உடையவர். தனுசு ராசியில் மூல திரிகோணம் ஆட்சி, மீனத்தில் ஆட்சி. தனுசு ஒரு நெருப்பு ராசி, மீனம் நீராசி, இரண்டுமே உபயராசிகளாகும். குரு நட்சத்திரத்திலும் குருவின் பார்வையில் அதிக கிரகம் இருந்தால் அது யோக ஜாதகம். சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டு தீய பலன்களை குறைத்து நல்ல பலன்கள் நடக்கும். பாக்கியஸ்தானம் மற்றும் அயன சயன போகஸ்தானத்திற்கு பொறுப்பு வகிக்கும் குரு பகவான் நல்ல நிலையில் இருக்கும்போது தெளிந்த ஞானம், நல்ல கல்வி, பெற்றோர், குலதெய்வ அருள், புண்ணிய மற்றும் தீர்த்த யாத்திரை, அரசியல் மற்றும் நிர்வாகத்தில் தலைமை பதவியில் அமர வைத்து பல மக்களை வழிநடத்தும் பொறுப்பு தருவார். சமூகத்தில் பெரிய மனித தோரணை ஏற்படுத்தக்கூடியவர். திருமணம், இல்லற இன்பம், வெளிநாட்டு வாழ்க்கை, மோட்சம், முக்தி நிலை பெறுதல் போன்றவற்றை 12ஆம் இடத்தின் மூலம் தருவார். குரு பார்க்க கோடி குற்ற நிவர்த்தி. குரு ஒரு ஜாதகத்தில் கெட்டு போக கூடாது. ஜனன ஜாதகத்தில் குரு பகவான் பலவீனமானால் ஞாபக மறதி, காதுகளில் பாதிப்பு, குடல் போன் பூச்சிகளால் பாதிப்பு, பெரியோர்களின் சாபம், கோவில் பிரச்சனையில் ஈடுபடுவது, வறுமை போன்றவற்றால் உடல்நிலை பாதிப்பு உண்டாகும். ஒருவரின் சுய ஜாதகத்தில் இல்லாத யோகங்களை குரு பகவான் தனது கோச்சார காலங்களில் வழங்குவார். இப்போது குரு பகவானால் ஏற்படக்கூடிய யோகங்களை பார்ப்போம். கோச்சார குரு பகவான் சுய ஜாதகத்தில் உள்ள சூரியனுடன் தொடர்பு பெறுவது சிவராஜ யோகமாகும். பரமாத்மா ஜீவாத்மா சம்யோகம் என்றும் சொல்லுவார்கள். பரமாத்மாவை குறிக்கும் கிரகமான சூரியனும் ஜீவாத்மாவை குறிக்கும் கிரகமான குருவும் சம்பந்தம் பெறுகிறது. சூரியனின் கதிர்வீச்சை திரும்பவும் அவருக்கே பிரதிபலிப்பதன் மூலம் சூரியனை புனிதப்படுத்தி உச்ச பதவியை அளிக்கும். எதிர்பாராத விதத்தில் அதிர்ஷ்டம் ஏற்பட்டு வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் காணலாம். ஆன்ம பலம், ஒழுக்கம், மற்றவர்களுக்கு உதவி செய்யும் மனநிலை, சுக வாழ்வு, புத்திரர்கள், பேரன்கள், பெருந்தன்மையான குணம், தூய்மை, பெரியோர்களின் ஆசி, அரசாங்க அனுகூலங்கள், பாராட்டுக்கள், விருதுகள் கிடைக்கும். கோச்சார குரு பகவான் சுய ஜாதகத்தில் உள்ள சந்திரனை தொடர்பு கொள்ளும் போது குரு சந்திர யோகம் ஏற்படுகிறது. ஜாதகருடைய எண்ணமும் செயல்பாடுகளும் எப்போதும் உயர்ந்த இலக்குகளை கொண்டதாக இருக்கும். அவற்றை அடையும் குறிக்கோளை தனக்குத்தானே உருவாக்கி கொள்வார்கள். உடல் ரீதியாக மன ரீதியான பாதிப்புகள் அகலும். தீர்க்க முடியாத நோய்க்கு வைத்தியம் கிடைக்கும். உடலும் மனமும் புத்துணர்வு அடையும். ஜாதகரின் எண்ணங்களும் விருப்பங்களும் லட்சியங்களும் நிறைவேறும். வெளியில் சொல்ல முடியாத மறைமுகமான அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும்.
அடுத்ததாக கோச்சார குரு பகவான் சுய ஜாதகத்தில் உள்ள செவ்வாயுடன் சம்பந்தம் பெறும்போது குருமங்கள யோகம் உருவாகிறது. பொன் பொருள் பூமி சேர்க்கையோடு புகழோடு வாழும் சூழ்நிலை உருவாகும். புதிய சொத்துக்கள் சேரும், சொத்துக்களின் மதிப்பு உயரும், புதிய வீடு வாகன யோகம் உண்டு. உடன் பிறந்தவர்களிடம் நல்லிணக்கம் ஏற்படும். நீண்ட நாட்களாக விற்க முடியாத சொத்து விற்பனையாகும். இரத்தம் தொடர்பான நோய் நீங்கும். இரத்த விருத்தி உண்டாகும். மத்திய அரசு வேலை, மத்திய அரசின் சன்மானம் கிடைக்கும். தர்ம வழி பின்பற்றுபவர்களாகவும் கடமை தவறாதவர்களாகவும் சுறுசுறுப்பானவர்களாகவும் நல்ல ஆற்றல் உள்ளவர்களாகவும் எதையுமே விரைவாக புரிந்து கொள்பவர்களாகவும் இருப்பார்கள். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கும். அறிவு மற்றும் ஞானத்தின் காரகனான குரு பகவான் புத்தி கூர்மைக்கு காரக கிரகமான புதனுடன் சம்பந்தம் பெறுவது சரஸ்வதி யோகமாகும். கல்வி, கலை, ஆர்வம் மற்றும் பேச்சாற்றல் கூடும். எந்த ஒரு விஷயத்தையும் எளிதில் புரிந்து கொள்ளும் திறன் கூடும். தொழில், வியாபாரம், எழுத்துத்துறை, கல்வி, நிதி மற்றும் ஆலோசனை தொழில்களில் மிகப்பெரிய வெற்றியை ஈட்டுவார்கள். தொழில் வளர்ச்சி தொடர்ந்து கொண்டே இருக்கும். சமுதாயத்தில் மிகச் சிறந்த அந்தஸ்தும் புகழும் இவர்களை தேடி வரும். சுமாராக படிக்கும் பிள்ளைகள் கூட நல்ல பேரெடுக்கும் பிள்ளைகளாக மாறுவார்கள். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.